கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. சூப்பர். ஆக்ஷன் நல்லா இருக்கா? ஆக்ஷன் நல்லா இருக்கா? ஒன்ஸ் மோர் பார்த்துடலாமா? அதை நம்ம சேர்ந்தே ஆடிடலாமா? ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஒன்ஸ் மோர் பார்த்துடலாமா? சரி, அன்பு எப்படி பண்ணணும் அக்கா? பண்ணுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டெப்பு. ஆடிடலாமா? சரி, ஒன்ஸ் மோர் பாருங்க. ஒன்ஸ் மோர். ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. இயேசுவில் நிலைத்திடு, அவர் விரும்பும் கனிக்கோடு. எப்படி இருந்துச்சு டான்ஸ்? ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
ஆடிடலாமா? ஆடிடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே. வண்டு வண்டு எங்க போச்சு எல்லா வண்டும்? வண்டு இன்னும் இருக்கு வண்டு. வண்டு தம்பி வண்டு. ஓ வண்டு. நண்டு நண்டு. குண்டு. குண்டு தான் எழும்பி நிக்கிறீங்க. நான் குண்டு சொல்ல முன்னாடியே எல்லாரும் எழும்பி நிக்கிறீங்களே. சரி, இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? வீட்டு போயிட்டீங்களா? இல்லையா? அப்போ சே ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஐ ஆம் ரெடி. ஓகே. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. சூப்பர், அழகா ஆடினீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ஜம்ப் பண்ணி ஆடினீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா? ஆக்ஷன் பார்த்து இன்னும் வேணுமா? போதுமா? ஓகே. சரியா? நல்லா ஜம்ப் பண்ணி ஆடுங்க. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. ஆவியின் கனியோ 9 நம்
தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கோடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கோடு. ஓகே, சூப்பர். ஓகே, வண்டு வண்டு. ஓகே, இப்போ வெயிட் பண்ணு. இப்போ நம்ம பிபிஎஸ்ஸின் ஃபர்ஸ்ட் சரி, பிபிஎஸ்ஸின் ஃபர்ஸ்ட் டே வசனம் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? தலைப்பு அண்ட் வசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் என்ன? ஆக்ஷன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கனி தரும் வாழ்வு. நமக்கு முதல் கனி என்ன? சத்தமா அன்பு. நம்முடைய முதல் நாள் நோக்கம் என்னன்னா அன்பின் வாழ்வு. முதல் நாள் நோக்கம் அன்பின் வாழ்வு. நம்ம அடுத்தவங்கள்ட்ட எவ்வளவு அன்பு செலுத்துவோம்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வீட்டுல அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அப்பா, அம்மா கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பீங்க? எவ்வளவு அன்பா இருப்பீங்க? ரொம்ப அன்பா இருப்பீங்க. அன்புக்கு அளவு உண்டா? அளவு உண்டா இல்லையா? நம்ம கடையில போய் ஒரு திங்ஸ் வாங்க போனா எப்படி கேட்டு வாங்குவோம்? 1 கிலோ சீனி, 1/2 கிலோ சீனி, அளவு இருக்கா? அதே மாதிரி நம்முடைய அன்புக்கு அளவு உண்டா இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பவுடர், சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன செய்வாங்க? எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு எல்லா திங்ஸையும் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குன்னு ஒரு அளவு உண்டு. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய், நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, என்ன, அது ஒரு லிமிட். எல்லார்கிட்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரே அளவு அன்பு. அப்பா அம்மா கிட்ட இருக்கிற அன்பு அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட செலுத்த முடியாது. ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொரு அளவுல நம்ம என்ன செய்வோம்? அன்பு காட்டும். ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. எல்லார் மேலும் ரொம்ப அன்புள்ளவர். அவருடைய அன்புக்கு அளவு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, இயேசுவின் அன்பு ரொம்ப அகலமானது. எவ்வளவு அகலம்னு சொல்ல முடியாது. அதுக்கு அளவே கிடையாது. ரொம்ப அகலம் அகலம் அகலம். எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிட்டு இருக்கும். நீளத்துல எடுத்தோன்னா எவ்வளவு நீளமோ போயிட்டு இருக்கும். ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது. உயரம் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஏசப்பா நம்ம இடத்துல என்ன வச்சிருக்காங்க? அன்பு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அளவே இல்லை. நம்ம அன்பு காட்டுறதுக்கு, அவங்களுடைய ஏசப்பாவோட அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க? நமக்காக அவருடைய இரத்தத்தையே சிந்தி உயிரையே கொடுத்து நம்மிடத்துல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல அன்பு இருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி, இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, கிளாஸ்ல இருக்கவங்க தப்பு பண்ணனா, அந்த தப்பு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டை நம்ம டீச்சர்ஸ் கிட்ட காட்டி கொடுப்போமா? நமக்கு பிடிக்காதவங்க தப்பு பண்ணிட்டு உடனே டீச்சர் அவ அப்படி பண்ணனா, அந்த தப்பு பண்ணனா, கிளாஸை விட்டு எழும்பி போயிட்டா, நோட் எழுதல, ஹோம்ஒர்க் எழுதலன்னு காட்டி கொடுப்போம். ஆனா அதே இது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தப்பு பண்ணனாலும் அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு தான் பார்ப்போமே தவிர அவங்கிட்ட இருக்கிற தவற நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ஆன்டி இருந்தாங்க, பைபிள்ல ஒரு ஸ்டோரி. ஒரு ஆன்டி, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணனா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் உண்டு. கிளாஸ்ல ஹோம்ஒர்க் எழுதலைன்னா மேம் என்ன பண்ணுவாங்க? அடி தருவாங்க, இல்லைன்னா பிடிச்சி முழங்கால விடுவாங்க, இல்லைன்னா ஹோம்ஒர்க் எழுதுனதுக்கு அப்புறம் உட்காருன்னு பிடிச்சி விட்டுருப்பாங்க. இதே மாதிரி உலகத்துல தப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி ஒரு ஆன்டி பண்ணின தப்புக்காக அந்த ஆன்டியை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல உள்ளவங்க ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி பண்ண தப்புக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், கல் எறிந்து கொல்லணும் அப்படின்னு இவங்களோட பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால நாங்க கல் எறிந்து கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விடவும் ஏசப்பா எதுவுமே பதில் சொல்லல. பனிஷ்மெண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டி சொன்னாங்க, யார் யாரெல்லாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலையோ, நீங்க நான் பொய் சொன்னதே கிடையாது, யார் பொருளையும் நான் ஆசையா எடுத்து வச்சது கிடையாது, என் காரியத்துல நான் கரெக்டா இருப்பேன், நான் ஒழுங்கா பாடம் படிப்பேன், டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படிவேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன், அண்ணன் தம்பி கூட சண்டை போட மாட்டேன், நான் அப்பா அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப்பா இருப்பேன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே யார் யார் கரெக்டா இருக்கீங்களோ அவங்க நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது கல் எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், கல் எறியலாமா எறியக்கூடாதா, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கொண்டு வந்திருந்த கல்லை அப்படியே கீழே போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இதே மாதிரி சொன்ன உங்ககிட்ட தப்பே இல்லைன்னா நீங்க கல்லெறிங்க அப்படின்னு இப்போ உங்ககிட்ட ஒரு கல்லை கொண்டு தந்து உங்கள்கிட்ட கல்லெறிய சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் கல்லை எறிவீங்க? நீ எறிவியா? மேலே எறிய மாட்ட. சரி, நம்ம என்ன செய்வோம், நம்ம கிட்டயும் நிறைய குறைகள் உண்டு இல்ல, நம்ம செய்வோம் என்கிட்ட தப்பு இருக்குன்னு கல்லை போட்டுட்டு போயிடுவோம். அதே மாதிரி எல்லாருமே வந்தவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஏசப்பா கொஞ்ச நேரம் தாண்டி நிமிந்து பார்த்தா எல்லா கல்லும் கீழே சுத்தி இருக்கு. அந்த ஆன்டி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க, யாரையுமே காணல. அப்ப அந்த ஆன்டியை பார்த்து ஏசப்பா சொன்னாங்க, நீ போய் இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி பண்ணின தப்ப மன்னிச்சு மறந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்ம அந்த அன்பு, ஏசப்பா அந்த ஆன்டி மேல அன்பு வச்சிருந்ததுனால பனிஷ்மெண்ட் கிடைக்காம அந்த இடத்துல காப்பாற்றினாங்க. அதே மாதிரி ஏசப்பா நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போ நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை எப்படி அந்த தப்பை வெளியில தெரியாம காப்பாற்றுறோமோ அதே மாதிரி இப்போ நமக்கு பிடிக்காதவங்க யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள பத்தி இன்னும் 4 பேர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த தப்பை மன்னிச்சிடணும். அவங்க அந்த பாவத்திலேருந்து வெளிவர்றதுக்காக அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம இடத்துல எப்படி அன்பு கூறுவோம்? நம்ம கிட்ட எப்படி அன்பு கூறுவோம்? நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல டாப்ல வரணும், நான் நல்லா படிக்கணும், எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், வருங்காலத்துல நம்ம பெரியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் மேலிடத்துல வரணும், நமக்கு எப்படி எப்படி எதெல்லாம் விரும்புகிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு அவங்க மேல அன்பா கரிசனையா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் முதல் நாள் நோக்கம். ஏசப்பா எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்க கிட்ட அன்பு கூறணும். வசனம் எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? உன்னிடத்தில், சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மார்க்கு 12:21. சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மார்க்கு 12:31. நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கூட இப்போ குரூப் ஒர்க்கு ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, 5 பேரை பிரித்து விட்டுருக்காங்க. ஒரு 3 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணணும், 2 பேர் பண்ணவே மாட்டாங்க. பண்ணாதவங்களை பார்த்து கோபம் வருமா வராதா? வரும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? அப்பா அம்மா கேட்காமலே ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம என்ன செய்யணும், அன்புன்னு சொல்லும் போது அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி பண்ணுவதும் நம்ம என்ன செய்யறது, அன்பு செலுத்துகிறதற்கு அடையாளம். வசனமா சத்தமா சொல்லுங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல்
பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. மார்க் 12:21. சப்தமா சொல்லுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. யாருக்கு தெரியும்? 2 பேர் வாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மார்க் 12:21. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. மார்க் 12:21. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மார்க் 11:21. எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுங்க. அப்படின்னு என்ன பண்ணணும்? முழங்கால் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? கண்ணை மூடணும். அப்புறம் கையை கூப்பணும். கையை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். இந்த டைம் நம்ம என்ன நோக்கத்துல படிக்கிறோம்னா கனி தரும் வாழ்வு. நம்ம ஒருவேளை இவ்வளவு நாளும் ஏசப்பாக்கு பிரியமான கனிகளை நம்ம கொடுக்காதவங்களா இருந்திருக்கலாம். என்னோட முதல் நாள் நோக்கம் என்ன? அன்பின் வாழ்வு. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும், அப்பா அம்மாவை நேசிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், உதவி பண்ணணும், டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா அன்புள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியுமான இந்த கால வேலைக்காக நாங்களுமே நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் அப்பா கற்றுக்கொண்ட வசனங்கள், பாடல்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் தங்களுடைய வாழ்க்கையில இருதயத்திலே ஆழமாய் பதிந்து நாட்களிலே கனி கொடுக்கிறவர்களாக அப்பா நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இதன் மூலம் ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. இந்த சபை நடத்துகிற போதகரை இந்த கரத்துல தருகிறோம். அவர்கள் என்ன நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த ஊழியத்தை நடத்துகிறார்களோ அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. இன்னும் மீதமுள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். வகுப்புக்கு கடந்து செல்கிறார்கள் அப்பா. வகுப்பிலே கற்றுக்கொள்கிறதான வசனங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாய் காணப்படட்டும். நாட்களில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் நிலைநிறுத்த உதவி செய்யும். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்ப மூலம் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.